அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி தோமாவின் நற்செய்தி நூல் 6, 7, 8 வாக்கியங்கள். அவரது சீடர்கள் அவரிடம் கேட்டனர், நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டுமா? எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாங்கள் தானம் செய்ய வேண்டுமா? நாங்கள் என்ன உணவு உண்ண வேண்டும்? இயேசு கூறினார், பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் வெறுப்பதையும் செய்யாதீர்கள். ஏனெனில் சொர்க்கத்தின் பார்வையில் அனைத்தும் தெளிவாக உள்ளன. மறைந்திருப்பது வெளிப்படாமல் போகாது, மூடப்பட்டிருப்பது திறக்கப்படாமல் இருக்காது. இயேசு கூறினார், மனிதனால் உண்ணப்பட்டு மனிதனாக மாறும் சிங்கம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சிங்கம் கடித்து மனிதன் சிங்கமாக மாறினால் அந்த மனிதன் சபிக்கப்பட்டவன். அவர் கூறினார், மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். அவன் கடலில் வலையை வீசி சிறிய மீன்களால் நிறைந்த வலையை எடுத்தான். அவற்றுள் அந்த மீனவன் ஒரு நல்ல பெரிய மீனை கண்டான். அவன் சிறிய மீன்கள் அனைத்தையும் கடலில் எறிந்துவிட்டு பெரிய மீனை சிரமமின்றி தேர்ந்தெடுத்தான். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும். இந்த பகுதியை நாம கொஞ்சம் வேகமா முடிக்கணும். அதனால 3-4 வசனங்களா சேர்த்து நாம முடிச்சிட்டு போகலாம். சீடர்கள் இயேசுவினிடத்தில் இந்த 4 கேள்விகளை கேட்கின்றனர். அதற்கு அவருடைய பதில், பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் வெறுப்பதையும் செய்யாதீர்கள், ஏனெனில் சொர்க்கத்தின் பார்வையில் அனைத்தும் தெளிவாக உள்ளன, எதுவும் மறைந்திருப்பது இல்லை. எதனையெல்லாம் மூடி மறைக்கின்றோமோ அவைகளெல்லாம் திறக்கப்படாமலே இருக்க போவது இல்லை. அனைத்தும் ஒரு நாளில் திறக்கப்படும். மூடப்பட்டவைகள் அனைத்தும் திறக்கப்படும். மறைவானவைகள் அனைத்தும் ஒரு நாள் வெளிப்படும். ஆக உள்ளே என்ன இருக்கின்றதோ அதையே வெளியே கொடுங்கள். உள்ளே என்ன இருக்கின்றதோ அதையே வெளியே காண்பீங்கள். உள்ளொன்று புறம்பொன்று என்கிற இரு நிலையில் வாழ வேண்டாம் என்பதுதான் பொருள். உள்ளொன்று புறம்பொன்று என்கிற இரு நிலையில் வாழ வேண்டாம். அதனைத்தான் 2 சொற்களால் பதிவு செய்கிறார். ஒன்று, பொய் சொல்லாதீர்கள். இன்னொன்று, நீங்கள் வெறுப்பதை செய்யாதீர்கள். என்ன இருக்கின்றதோ அதை வெளியே காண்பியுங்கள். எதனை விரும்புகிறீர்களோ அதனை மட்டும் செய்யுங்கள். வெறுப்பு என்பது கொடியது. அதனை எவர் உடையவராக இருக்கின்றாரோ அவரையே அது அழிக்க வல்லது. வாழ்வு விருப்பத்திற்கானது, வாழ்வு இன்பத்திற்கானது, வாழ்வு மகிழ்ச்சிக்கானது. எந்த ஒன்றையும் மனிதர்கள் நாம் விருப்பத்துடன் மட்டும் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால், செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும், அல்லது விரும்புகின்ற செயலை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். செயல் செய்ய நேர்ந்தால் அதனை விருப்பத்துடன் செய்துவிட வேண்டும், அல்லது எந்த செயலை நாம் விரும்புகிறோமோ அதை மட்டும் செய்து எளிதாக வாழ்ந்து விட வேண்டும் என்பதுதான் பொருள். 7வது வாக்கியத்தில், மனிதனால் உண்ணப்பட்டு மனிதனாக மாறும் சிங்கம் ஆசீர்வதிக்கப்பட்டது. சிங்கம் கடித்து மனிதன் சிங்கமாக மாறினால் அந்த மனிதன் சபிக்கப்பட்டவன். ஏற்கனவே போன வாரம் இது நம்ம பேசியிருக்கிறோம். உணவு என்பது ஒரு உயிரினத்தால் பிறிதொரு உயிரினத்தின் உடலை, படைப்பை உட்கொண்டு தன்வயப்படுத்துதல் தான் உணவு உண்ணுதல். மனிதன் என்னும் இந்த மேன்மை நிலையிலான, உயரிய நிலையிலான இந்த உயிரினம் எதையும் தின்று, எதையும் உண்டு, எதையும் உட்கொண்டு, எதையும் உள்வாங்கி அதனை தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் மிக்க ஒரு உயிரினம். ஆனால் அந்த மனிதனோ வேறு எது ஒன்றாலும் தன்வயப்படக்கூடாது. அதாவது, உன்னால் அனைத்தும் வசப்படுத்தப்பட வேண்டும், நீ எதற்கும் வசப்பட்டு போகக்கூடாது.
எதின் வயப்பட்டும் நீ போகக்கூடாது. இங்கு சிங்கம் என்பது ஒரு உருவகமாக நாம் கொண்டால் அதிகாரம், ஆணவம், ஆளுமை, பணம், பகட்டு, பொருள், புகழ், செல்வம் என்று எல்லாவற்றையுமே இந்த சிங்கத்துக்கு உருவகமா எடுத்துக்கொள்ளலாம். இவைகளையெல்லாம் நான் வாழ்வதற்கு நான் என் வயப்படுத்தி, அதனால் என்னுடைய மனிதத்தன்மையில் நான் ஒளிர்வதற்கும், மனிதத்தன்மையை கடந்து தெய்வ நிலையை அடைவதற்கும் அவைகளை நான் உள்வாங்கி உட்கொண்டு அதை என் வயமாக்கி என் வசப்படுத்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வசப்படுத்தி என் வயமாக்கி தன் வயமாக்கி நான் எவ்வளவும் சிறந்து வாழலாம். நான் சிறந்து வாழ்வதற்கு எத்தனை சிங்கங்களையும் நான் உண்ணலாம். அதிகார சிங்கம், ஆணவ சிங்கம், ஆளுமை சிங்கம், பணச்சிங்கம், பொருள் சிங்கம், புகழ் சிங்கம் என்று எத்தனை விதமான சிங்கத்தை வேண்டுமானாலும் நான் உட்கொள்ளலாம். நான் என்னை சிறப்பித்துக் கொள்ளலாம், என்னை மெருகூட்டிக் கொள்ளலாம், என்னை வளர்த்துக் கொள்ளலாம், என்னை மனித நிலையில் எவ்வளவு ஒளிரச் செய்ய முடியுமோ. மனிதன் என்பவன் பூமிக்கு உப்பாய் இருக்கிறான் என்று சொன்னது போல அந்த உப்பிற்கு எவ்வளவு சாரம் இருக்க வேண்டுமோ அப்படி மனிதனுக்கென்று ஒரு சாரம் இருக்கிறதே, அந்த சாரத்தை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு, அந்த சாரத்தில் முழுமையாக நான் வெளிப்படுவதற்கு, மனிதன் என்பது ஒரு ஒளி உடல் கொண்ட ஒரு உயிரினம் அல்லவா? அப்ப எனக்குள் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நான் ஒளிர்வதற்கு எத்தனை சிங்கங்களை வேண்டுமானாலும் நான் உட்கொண்டு உள்வாங்கி தன்வயப்படுத்தி சிறப்பாக வாழலாம். ஆனால் எதுவும் என்னை உண்ண அனுமதிக்க கூடாது. நீ எதனா சாப்பிடு, சரியா? ஆனா உன்னை எதுவும் சாப்பிட விடாத, சரியா? நீ ஒருவராலும் எந்த ஒன்றாலும் தின்னப்படக்கூடாது. உன்னை யாரும் தின்னக்கூடாது, உன்னை எதுவும் தின்னக்கூடாது, உன்னை வசப்படுத்தக்கூடாது, உன்னை வயப்படுத்தக்கூடாது. நீ நீயாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனிதத்தன்மையில் நீ ஒளிர வேண்டும். உன்னுடைய சிறப்பில் நீ சிறக்க வேண்டும். உன்னுடைய மேன்மையை, உன்னுடைய உரிமையை, உன்னுடைய மகத்துவத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். ஒருவரும் ஒன்றும் இந்த உலகில் உனக்கு மேலானது, உன்னை வயப்படுத்தக்கூடியது, உன்னை வசப்படுத்தி உன்னை உட்கொள்ளக்கூடியது, உன்னை ஜீரணிக்கக்கூடியது, உன்னை தன்வயப்படுத்திக் கொள்ளக்கூடியது எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். நான் இறைமையின் நேரடியான ஒரு சிறப்பு வெளிப்பாடு. நான் இறைச்சாரத்தோடே வெளிப்பட்டிருக்கிற இறைமையின் ஒரு தனித்துவமான அவதாரம். நான் மனிதன், என் தன்மையில் ஒளிர்வதற்காக, என்னுடைய சாரத்தில் வாழ்வதற்காக இந்த பூமியில் நான் வெளிப்பட்டிருக்கின்றேன். எதையும் நான் என்வயப்படுத்தி என்னை வளர்த்துக் கொள்வேன், என்னை வாழ்வித்துக் கொள்வேன், என்னை சிறப்பித்துக் கொள்வேன். ஆனால் எதற்கும் நான் வசப்பட்டு போக மாட்டேன். எதுவும் என்னை தன்வயப்படுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. மனிதனால் உண்ணப்பட்டால் சிங்கம் மனிதனாக மாறும், அது ஆசீர்வாதமான நிலை. ஆனால் சிங்கம் கடித்து மனிதன் சிங்கமாக மாறினால் அந்த மனிதன் சபிக்கப்பட்டவன். கடிச்ச சிங்கத்துக்கு பிரச்சனை கிடையாது, தண்டனை கிடையாது. கடிக்க இடம் கொடுத்து இல்லையா, உனக்குதான் தண்டனை. ஆக உன்னை எதுவும் கடித்து கொதறக்கூடாது, தின்னக்கூடாது, தின்ன அனுமதிக்காது. உன்னை யாரும் தின்று விடக்கூடாது. என் நேரத்தை அவங்க தின்றாங்க, என் புத்தி அவங்க தின்றாங்க, நான் நானா இருக்காதபடி அவங்க என்ன அவங்க வசப்படுத்திக்கிறாங்க, என்ன நான் நானா இருக்க முடியல, என் நிலையை நான் வாழ முடியல, அவங்களுக்காக இவங்களுக்காக அதுக்காக இதுக்காக நான் என்னை இழந்துடுறேன், நான் என்னை விட்டு கொடுத்துட்றேன், என்னால உறுதியா இருக்க முடியல அப்படின்னா அதுக்குரிய தண்டனை உனக்கு தான். உன்னை பிடுங்குறவங்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களை பிடுங்குறவங்களுக்கு எதுவும் கிடையாது. எதெல்லாம் உங்களை ஆட்கொள்ளுதோ, தன்வயப்படுத்துதோ அவைகளுக்கு தண்டனை கிடையாது. இடம் கொடுக்கிற உனக்கு தான். அதனால ரொம்ப கவனமா இருந்து எல்லாவற்றையும் நீ உன்வயப்படுத்தப்பார். எதையும் உட்கொள், எதையும் உள்வாங்கு, எதையும் உண்மயமாக்கி நீ சிறக்கப்பார். எதிலும் உன்னை இழக்காதே, எவரிலும் உன்னை இழக்காதே. எதுவும் உன்னை விட பெரிதானது இல்லை, எவரும் உன்னை விட பெரிதானவர் இல்லை. இத அடிப்படையா உள்வாங்கிக்க வேண்டியதா இருக்குது. சரி, அடுத்து நம்ம 8வது வாக்கியத்துக்கு போவோம். அவர் கூறினார்,
மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். மீண்டும் மீண்டும் இந்த உண்மை உணர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. மனிதன் ஒரு அறிவு உயிரினம். மனிதன் ஒரு மேம்பட்ட அறிவு நிலையிலான ஒரு படைப்பு. மனித அறிவு என்பது உடலுக்கான நன்மை தீமைகளை ஆராய்ந்து பகுத்து தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, உள்ளத்திற்கான நிலையை, நன்மையை, தீமையை ஆராய்ந்து பகுத்து தேர்ந்தெடுக்கும் தன்மையிலானது. ஆக மனிதன் முதன்மையாக தன்னை ஒரு அறிவு ஜீவியாக கருதும் நிலைக்கு வர வேண்டும். எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குதான் செய்யுது. நான் அறிவாளி. யாருக்காவது எதுல கோபம் வருதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, "ஏய் என்னடா இவ்வளவு ஏழையா இருக்கிற? உன்கிட்ட பணமே இல்ல." அப்படி சொல்லு பாருங்க. ஒண்ணும் கோவம் எல்லாம் பட மாட்டாங்க. இருந்தாலும் அது இல்லாத மாரி தான் காமிச்சுக்குவாங்க. ஏன்னா நீ கேட்டுருவியே, பங்கு கேட்டுருவியே, இல்ல ட்ரீட் வைக்க சொல்லிடுவியே, கடன் கேட்டுருவியே. அதனால அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா அறிவில்லாதவன், அறிவு கெட்டவன், "உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு கேட்டு பாருங்க. எல்லாருக்கும் அப்படியே மொறச்சுன்னு கிளம்பி வந்துரும். "எனக்கு அறிவு இல்லையா? எனக்கு தெரியாதா? என்ன பார்த்து இப்படி கேட்டியா?" அப்படின்னு அப்படியே கோபம் மொளச்சுன்னு வந்துரும். யா ஆனால் உண்மையிலேயே அறிவு இருக்கா என்பது வாழ்வில் அறிவு வெளிப்படும். அறிவு உண்மையிலேயே அறிவு உயிரினமாகிய மனிதர்கள் அறிவோடு தான் இருக்கின்றார்களா? அறிவோடு தான் பிழைக்கின்றார்களா? அறிவோடு தான் வாழ்கின்றார்களா? அவர்களுடைய அறிவு இ இ அவர்களுடைய அறிவின் இருப்பு அவர்களுடைய வாழ்வில் வெளிப்படும். என்ன சொல்றாரு பாருங்க, மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். இயேசுநாதருக்கு இந்த உருவகம், இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அன்னைக்கு அவர் சொன்ன சூழல்ல, அவர் யாருக்கு நேரடியாக இதை சொன்னாரோ, அவர்கள் எளிமையா இந்த கருத்த உள்வாங்கிக்க கூடியவங்க. ஏன்னா, அவர்களுக்கு பொருத்தமான, அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு உடன்பட்ட, அவர்கள் சூழலோடு பொருந்திய ஒரு எடுத்துக்காட்ட தான் அவங்களுக்கு சொல்றாரு. ஏன்னா, அவருடைய சீடர்கள்ல அதிகமான பேர் மீனவர்கள். மற்றவர்கள் மீனவர்கள் இல்லனாலும், மீன்பிடி தொழில் பற்றியும், மீனவர்கள் பற்றிய வாழ்க்கை முறை பற்றியும் நன்கு அறிந்திருந்தவர்கள் தான். யா அ சோ அதனால ஒரு மீனவனை அவர்களுக்கு உதாரணமாக காட்டுகிறார். மீனவனை உதாரணமாக காட்டி என்ன சொல்றார்ன்னா, மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். மீனவனுடைய தொழில் என்ன? மீன் பிடிப்பது. மீன் பிடிக்கும் எல்லாரும் அறிவார்ந்தவர்களா என்றால் தெரியாது. ஆனால் இங்கு மனிதன் என்பவன், மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அறிவு நிறைந்த, செறிவான அறிவுடைய ஒரு மீனவனை போன்றவன். என்ன செய்வான் அவன்? அவன் கடலில் வலையை வீசி சிறிய மீன்களால் நிறைந்த வலையை இழுக்கிறான். அவற்றுள் அந்த மீனவன் ஒரு நல்ல பெரிய மீனை கண்டுபிடிக்கிறான். இப்ப அவன் என்ன செய்யறான்னா, அவன் சிறிய மீன்கள் அனைத்தையும், அந்த வலையில் இழுக்கப்பட்ட சிறிய மீன்கள் அனைத்தையும் திரும்ப கடலிலேயே எறிந்துவிட்டு பெரிய மீனை சிரமமின்றி தேர்ந்தெடுத்துக் கொண்டான். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மை எளிமையாக இருக்கின்றது. வாழ்வு ஒரு அற்பத்தனமான விளையாட்டு. வாழ்வு எளிதாக, இன்பமாக, மகிழ்வாக, திருப்தியாக, நிறைவாக வாழ வேண்டிய ஒன்று. சிரமமின்றி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிரமமின்றி, பாடுகள் இன்றி, துன்பமின்றி, கடினமின்றி, போராட்டம் இன்றி வாழ்க்கை வாழப்படணும். வாழ்க்கை எளிதாக வாழ வேண்டும். வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பொதுவா மனிதர்கள் தங்களுக்கு அறிவு இருக்கின்றது என்பத, அல்லது தங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்து என்ன செய்கிறார்கள்னா, நான் அறிவாளின்னு அடுத்தவங்களுக்கு முன்பாக நிரூபிக்க போயிடுறாங்க. தங்கள் அறிவை அடுத்தவருக்கு முன்பாக எடுத்து காண்பிப்பதில்.
தன்னை அறிவாளியாக நிலைநிறுத்திக் கொள்வதில், தன்னை அறிவாளி என்று அடுத்தவருக்கு முன்பாக நிரூபிப்பதில் அதிகமான நேரத்தை வாழ்க்கையை செலவிடுகிறார்கள். சரியா? அதனால்தான் அறிவாளிகள் யாருமே மறைந்திருப்பது இல்லை. எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு 4 பேர் கூடி பேசினாலும் சரி, ஒரு வீடுல ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சபையில கொஞ்சம் பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஊர் சமூகத்துல மக்கள் இருந்தாலும் சரி, பாருங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு ஒரு பெரும் அறிவு இருப்பதாக. மற்றவரை விட நான் அறிவாளி. மற்றவரை விட எனக்கு எல்லாம் தெரியும். என்ட்ட நிறைய தகவல் இருக்குது. நான் வந்து பெரும் அறிவாளி, அறிவு படைத்தவன் என்று காண்பித்துக் கொள்வதற்கு, காண்பித்துக் கொள்வதற்கு, நிரூபித்துக் கொள்வதற்கு தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். சரியா? உண்மையான அறிவாளி என்பவன் தனக்கு அறிவு இருக்கிறது என்பதை அடுத்தவருக்கு நிரூபிக்க போராடி கொண்டிருப்பவன் அல்ல. அடுத்தவருக்கு எனக்கு அறிவு இருக்கிறது என்பதை அடுத்தவருக்கு நிரூபிக்க போராடினாலே எனக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு அறிவு இல்லை என்பதுதான் பொருள். இன்னும் சொல்ல போனா அறிவாளி எவனும் தன்னை அடுத்தவருக்கு அறிவாளி என்று காண்பித்துக் கொள்ள வேண்டியதே இல்லை, காண்பித்துக் கொள்ளவும் மாட்டான். ஏனென்றால் அறிவு என்பது அடுத்தவருக்கு காண்பிப்பது அல்ல. அறிவு என்பது அடுத்தவருக்கு தன்னை அறிவாளியாக நிரூபிக்க வேண்டியதற்கு அல்ல. அறிவு என்பது அடுத்தவருடைய அங்கீகாரம் பெறுவதற்காக செயல்படுவது அல்ல. உண்மையிலேயே அறிவு என்பது அதனை உடையவரை வாழ வைப்பது. உனக்கு அறிவு இருக்குன்னா நீ வாழணும். எனக்கு அறிவு இருக்குன்னா நான் வாழணும். வாழ்வதற்கு பயன்படாத ஒன்று அறிவு கிடையாது. உன் அறிவு உன்னை வாழ வைக்கிறதா பார். என்னுடைய அறிவு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் நான். அறிவு கொண்டு மனிதன் தன்னை வாழ்வித்துக் கொள்ள வேண்டும். ஓர் அறிவு உள்ள உயிரினம், தாவரங்கள் அந்த ஓர் அறிவை கொண்டு தங்களை தாங்களே புறச்சூழலை உள்வாங்கி அகச்சூழலை வெளிப்படுத்தி சிறப்பாக வாழ்கின்றது. தங்களில் இருந்து பல்வேறு கொடைகளை பிற படைப்புகளுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கின்றது. அவ்வாறே ஈரறிவு உயிரினம், மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு நிலை வரைக்குமான உயிரினங்கள் அவைகளுக்கு என்ன அளவிலான அறிவு அளக்கப்பட்டிருக்கின்றதோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன அளவிலான அறிவு அளக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அறிவை கொண்டு அவைகளை வாழ்வித்துக் கொண்டு அந்த அறிவினுடைய வெளிப்பாடாக பிற உயிரினங்களையும் வாழ்விப்பதற்கு தேவையானதை பகிர்ந்து கொடுக்கின்றன. ஆனால் இந்த மனித உயிரினம் 6வது அறிவு நிலையிலான உயிரினம், மேம்பட்ட நிலையிலான ஒரு உயிரினம், அறிவினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய உயிரினம். ஆனா என்ன பண்ணின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அறிவற்ற கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்கு. நான் என்ன சாப்பிடலாம், நான் உபவாசம் பண்ணலாமா, நான் எப்படி பிரார்த்தனை பண்றது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? எல்லா உயிரினமும் தன்னுடைய மூலத்தோடு உறவாடுகின்றது. அப்ப 6வது அறிவு உயிரினமாகிய உனக்கு உன்னுடைய மூலத்தோடு, உன்னுடைய தாய் தந்தை அம்மையப்பரோடு, உன்னை படைத்ததோடு, உன்னுடைய மூலத்தோடு உனக்கு நேரடியா உறவாட தெரியாதா? அதை இன்னொருத்தர்கிட்ட கத்துக்கணுமா? உன்னுடைய உடலை வாழவிப்பதற்கு, உனக்கு பொருத்தமான உணவை உட்கொள்வதற்கு தேவையான அறிவை இன்னொருவரிடம் கற்க வேண்டுமா? சோ இவ்வாறு அறிவற்றவர்களாய் போய்கொண்டிருக்கிற நிலையில தான் மனிதர்கள் தங்களுக்கு இந்த உலகத்திலே பல்வேறு விடயங்கள், பல்வேறு தகவல்களை சேகரித்துக் கொண்டு கற்றுக்கொண்டு அவைகளை அறிவு என்று நம்பி அவைகளிலே நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு அதிகம் தெரிகிறதா எனக்கு அதிகம் தெரிகிறதா, உன்னிடம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தகவல் இருக்கிறது என்னிடம் எவ்வளவு தகவல் இருக்கின்றது என்கின்ற தேவையில்லாத குப்பைகளை மனதில் சுமந்து கொண்டிருப்பவர்கள் குப்பையின் அளவுதான் அறிவுன்னு அடுத்தவங்களுக்கு முன்னாடி காட்டின்னு இருக்கிறாங்க. இங்க நடக்கிற அறிவு சண்டை உண்மையிலேயே அறிவு சண்டை இல்லை. ஏன்னா அறிவு எல்லாம் சண்டை போடாது. அறிவு வந்து ஜஸ்ட் வாழ்ந்துட்டு போகும். அறிவு வெறும் வாழ்ந்து விட்டு போகும். இங்க நடக்கிற சண்டை ஒருத்தர் பாருங்க, டிபேட்ன்ற பேர்ல நடத்துறாங்க. என்ன டிபேட்டு?
ஒரு ஒரு நான் ஒரு இந்த பக்கம் ஒரு 10 பேரு உட்காந்துக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துக்குவாங்க. ஆன்மீக டிபேட். இவங்க பைபிள் வச்சுக்குவாங்க, அவங்க குரான் வச்சுக்குவாங்க. உங்க பைபிள்ல இப்படி இருக்குன்னு இவன் அள்ளி போடுவான். உங்க குரான்ல இவ்ளோ கேவலமா இருக்குன்னு இவன் அள்ளி போடுவான். இது என்ன அறிவுக்கு உகந்த செயலா? அறிவுக்கு உகந்த செயலா? என்றைக்கோ, எங்கோ, யாரோ எழுதின புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, உன்னுடையது இழிவானது, என்னுடையது சிறந்தது, என்னுடையது சிறந்தது, உன்னுடையது இழிவானது என்று ஒருவரை ஒருவர் அசிங்கப்படுத்திக் கொள்வதற்குத்தான் அறிவா? இன்னொரு பக்கம் அரசியல் டிபேட். இந்த கட்சி இப்படி செய்து, அந்த கட்சி இப்படி செய்து, அவங்க ஆட்சி இப்படி இருக்கு, இவங்க ஆட்சி இப்படி இருக்கு, இந்த அமைச்சர் இப்படி பண்ணாரு, அந்த அமைச்சர் இப்படி பண்ணாரு. அதுல ஒரு டிபேட், விவாதம், விவாத நிகழ்ச்சி. இப்ப பாருங்க, எல்லா டிவி சேனல்ல என்ன நடக்குது? விவாத மேடைகள் தான். அதுல பேச வரவங்க எல்லாம் அறிவாளிகள். அறிவாளிகள், பெரும் அறிவாளிகள். ஆமா. சண்டை போட்டுக்குவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இழிவா பேசிக்குவாங்க. இப்படித்தான் மனித ஜென்மங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா, இந்த ஞானி, இந்த குரு, இந்த இறை உணர்ந்த இயேசு பெருமான் என்ன உண்மைய உணர்த்துறாரு பாருங்க. மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். சோ மனிதன் அறிவார்ந்தவன் என்றால், அவன் வாழ்வை சிரமமின்றி வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைய உனக்கு எளிமையா, எளிதா, லேசா, சுகமா நீ வாழ உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, நீ அறிவாயிட்டன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது என்னது? அவரவருடைய தேவையை அவரவருடைய விருப்பத்தில் நிறைவேற்றி, அவரவரை திருப்திப்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கை. நான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி, அதுவும் என்னுடைய விருப்பத்தில் நிறைவேற்றி, என்னை திருப்திப்படுத்த தான் நான் வாழ வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு அறிவு இருக்குன்னா, அது எதுக்கு இருக்கணும்? என்ன வாழ வைக்கிறதுக்கு இருக்கணும். என்ன திருப்திப்படுத்துறதுக்கு இருக்கணும். என் தேவைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான அறிவு எனக்கு இருக்கணும். அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான செயல் என்ன? உழைப்பு என்ன? நான் என்னை என்னை எப்படி முழுமையாக, நிறைவாக வாழ்விப்பது என்பதற்கான தகவல், என்பதற்கான நுட்பம் என்ன எனக்கு இருக்கிறதோ, அதுதான் எனக்கான அறிவு. என்னை வாழ வைக்காதது எதுவும் அறிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை வாழ வைக்காதது எதுவும் அறிவு அல்ல. என்னை அடுத்தவருக்கு அடிமைப்படுத்துகிற எதுவும் அறிவு அல்ல. என்னை என்னை என் எ என்னை அடுத்தவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இசைந்து, என் விருப்பத்த கொன்னுட்டு, என்னுடைய சுதந்திரத்த கொன்னுட்டு, என்னுடைய தேவைய நான் விட்டுட்டு, அடுத்தவருடைய தேவை நிறைவேற்றவும், அடுத்தவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆடுகிறேனே, அது அறிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு என்பது வாழ்க்கைக்கானதாக இருக்க வேண்டும். வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா உயிரினங்களும் அதனதன் அளவில், அதனதனுக்கு அளக்கப்பட்ட அறிவில், அதனதன் வாழ்க்கையை சரியாக வாழுகிறது என்னும்போது, என்னுடைய அறிவு என்னை ஏன் வாழ வைக்கவில்லை? என்னுடைய அறிவைக் கொண்டு நான் ஏன் வாழ முடியவில்லை? நான் வாழவில்லை, என்னால் என்னை வாழ வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கான அறிவு இல்லை என்று தானே பொருள். இப்ப அதற்கான அறிவைத்தானே நான் நாடணும். அந்த அறிவைத்தானே என்னில் நான் வெளிப்படுத்தணும். அந்த அறிவை கொண்டு தானே நான் பிழைக்கணும். இறைவன் என்ன ஒண்ணுமில்லாதவனா அந்த பூமிக்கு அனுப்பலையே. வாழ்வதற்கான இயல்பான அறிவை, உணர்ச்சியை வரமாக கொடுத்தல்லவா என்னை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். அப்ப இந்த அறிவை நான் எங்கே, எதனை அறிவாக நான் கருதிக் கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய அறிவு உண்மையிலேயே எனக்கு எங்கே பயன்படுகிறது? அததான் கத்துக் குடுக்குறாரு. ஒரு மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன், அவன் கடலில் வலையை வீசுகிறான். வாழ்க்கை என்பது ஒரு பெரும் கடல். வாழ்க்கை என்பது பெரும் கடல். அதில் மனிதர்கள் நாம் மீனவனை போன்றவர்கள். ஒவ்வொரு மனிதனும் அறிவார்ந்த ஒரு மீனவனை போன்றவன் தான். வாழ்வெனும் கடலில் நாம் நம்முடைய அவரவர் அவருடைய வலையை வீசுகிறோம்.
அவரவர் அவருடைய வலையை வீசும்போது அந்த வலையிலே சிறிய மீன்களால் நிறைந்து அந்த அந்த வலை நிறைகிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 800 கோடி மனிதர்களின் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கை என்ற கடலில் அவரவர் அவருடைய வலையை வீசினால், என்னென்னமோ அந்த வலையில வரும். சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அந்த வலையில வரும். எல்லாம் வரும். வலை என்றால், வாழ்க்கை வலை என்றால், வாழ்க்கை கடலில் வலை வீசினால், வாழ்க்கை கடலில் நீங்கள் வாழத் துவங்கினால், அந்த வாழ்வில் எல்லாம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சின்ன மீன்கள் நிறைய வரும். சின்ன வாய்ப்புகள் நிறைய வரும். சின்ன சூழல் சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். யார் யாருடைய சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் வரும். ஐடியாக்கள்லாம் வரும். இதுதான் வரும், இதான் வராதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது கடல். வாழ்க்கை ஒரு கடல். அந்த கடலில் நீ வலை வீசுகிறாய். அந்த வலையில் எதுவும் வரும். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அப்படி கடல்ல வலை வீசினா ஆயிரக்கணக்கான மீன்கள் வரும். இப்ப அந்த அறிவார்ந்த மீனவன் என்ன சொல்றான்னா, அவற்றுள் அந்த மீனவன் ஒரு நல்ல பெரிய மீனை கண்டான். இப்போ உன்னுடைய அறிவு எதற்கானது? உன்னுடைய தேவை எது? உனக்கு நல்லது எது? உனக்கு சிறந்தது எது? உனக்கு பெரியது எது? உன்னை இன்னும் சிறப்பாக்கக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய, வளர்த்துவிக்கக்கூடிய, உன்னை ஈடேற்றக்கூடிய, உன்னுடைய தன்மையில் இன்னும் உன்னை மெருகூட்டக்கூடிய அந்த பெரிதான சந்தர்ப்பம், அந்த பெரிதான வாய்ப்பு, அந்த அரிதான உனக்கானதுதான் உனக்கு அரியது. உனக்கே உரிய உன் தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த பெரிய மீன் எது என்று அதை கண்டுணரும் நுட்பமான அறிவோடு நீ இருக்க வேண்டும். இந்த ஔவையார் மூதுரையில பாடியிருப்பாங்களே, என்னது? ஓடு மீன் ஓட, ஓடும் மீன் ஓட, ஒரு மீன் வரும் வரைக்கும், மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. ஓடு மீன் ஓட. ஆமா, எந்த மீன்னா எவ்வளவு சின்ன மீன்னா ஓடட்டும். ஓடு மீன் என்ன பண்ணிட்டோம், ஆத்துல ஓடிட்டே இருக்கட்டும். அந்த கொக்கு பொறுமையா காத்திருக்குமா. பொறுமையா காத்திருக்குமா. எது வரைக்கும்? தனக்கான உருமீன், தன்னுடைய பசிக்கு, தன்னுடைய வயிற்றுக்கு, தன்னுடைய திருப்திக்கு போதுமான அந்த பெரிய மீன் வரும் வரைக்கும் பொறுமையா காத்திருக்குமா. அந்த நேரத்துல மற்ற உயிரினங்கள் அந்த கொக்கு பார்த்து புத்தி இல்லாது, எவ்வளவு மீன் போகுது, புடிச்சு தின்ன வேண்டித்தானே, ஒவ்வொன்னா கொத்த வேண்டித்தானே, இது பார்த்து சும்மா நின்று இருக்கு அப்படின்னு கிண்டல் கூட பண்ணலாம். அறிவுடையவர்களின் அடக்கம், அறிவுடையவர்களின் பொறுமை, அறிவுடையவர்களின் காத்திருப்பு எப்பொழுதும் இந்த உலகத்தால் எள்ளி நகையாடப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. முட்டாள், அறிவில்லாதவன், பொழைக்க தெரியாதவன், எல்லாம் வருது எடுத்துக்க வேண்டித்தானே, எதுக்கு காத்திருக்கிறான், என்னத்துக்கு? அடக்கம் அடுத்தவரால் கேலி கிண்டலுக்குரியதாகத்தான் போகிறது. ஆனால் அறிவுள்ளவனுக்கு தெரியும், என்னுடைய காத்திருப்பு, என்னுடைய பொறுமை, என்னுடைய தேர்ந்தெடுப்பு, நான் கண்ணோக்கி கொண்டிருப்பது, நான் உற்று நோக்கி கொண்டிருப்பது, நான் எதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் இவைகள் எல்லாம், இந்த சின்னதெல்லாம் எனக்கானது இல்லை. நோ நோ நோ, நான் கொக்கு, இதையெல்லாம் நான் கொத்த மாட்டேன். போட்டோம் போட்டோம் போட்டோம். எத்தனை மீன் ஓடும் மீன் ஓட. வாழ்க்கையில என்னென்ன வருதோ வரட்டும், வர்றதெல்லாம் போகட்டும், அனுப்பி விட்டுரு. சிற்றின்பங்கள் எது வேணுமோ வரட்டும். என்ன அந்த நேரத்துக்கு அது பாக்குற, அவ்வளவுதான். சில நொடிகள் தான், சில வினாடிகள் தான். எந்த இன்பமும் சில நொடிகள், சில நிமிடங்கள் தான். அதோட அனுப்பி விட்டுறத, அதோட அதை அனுப்பி விட்டுரு, ஓட விட்டுரு. எதையும் தூக்கி உனதுன்னு உள்ள வைக்க முடியாது. அதெல்லாம் உன்னை சிறப்பிக்காது. அனுப்பி விட்டுரு. உனக்கான ஒரு மீன், உனக்கான அந்த ஒரு மீன், உனக்கான அந்த பெரிய மீன், ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரைக்கும் காத்திருக்குமாம் கொக்கு. சரியா? அதான் சொல்றாரு, அவற்றுள் அந்த மீனவன் ஒரு நல்ல பெரிய மீனை கண்டான். அப்ப உன் அறிவு என்ன பண்ணணும்? வாழ்க்கைக்கான அறிவு என்பது என்ன?
உன் தேவை எது என்பதையும் அந்த தேவையை நிறைவேற்றக்கூடியது எது என்பதையும் சரியாக கண்டுணர்தலே அறிவார்ந்த வாழ்க்கை. கண்டதெல்லாம் எடுத்து பூசிக்கிறது இல்ல. கண்டதெல்லாம் எடுத்து பூசிக்கிறது இல்ல. இதையும் அதையும் வாரி கொட்டிக்கிறது இல்ல. நான் யாரு? நான் எதற்கு வந்திருக்கிறேன்? என் பிறவி எத்தனை அரிதானது? எனக்கு தேவையானது என்ன? என்னை சிறப்பாக்கக்கூடியது எது? எனக்கான அந்த பெரிய வாய்ப்பு எது? எனக்கான அந்த பெரிய சந்தர்ப்பம் எது? எனக்கான அந்த பெரிய செயல் எது? என்னை முழுமைப்படுத்தக்கூடியது, என்னை திருப்தியாக்கக்கூடியது எது? அதனை நுட்பமாக அறிதலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனை நுட்பமாக அறிதலே அறிவு. பாருங்க, ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கானது இல்ல. எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடிகிறதும் இல்ல. எல்லாவற்றுக்காகவும் நான் பிறக்கவும் இல்ல. கடவுள் பல கோடிக்கணக்கான உயிரினங்களாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறான். அந்த பரமனிலிருந்து, அந்த பரம்பொருளில் இருந்து ஒரு அணுவை விட நுண்ணிய ஒரு துகளாக நான் வெளிப்பட்டிருக்கிறேன். எத்தனை கோடி அண்டங்கள், எத்தனை கோடி புவனங்கள், எத்தனை கோடி சராசரங்கள், அதிலே ஒரு சின்ன பூமி பந்து, அந்த சின்ன பூமி பந்துல அறுவகையான உயிரினங்கள், அவைகள் கோடிக்கணக்கில், அதில் 6வது அறிவு உயிரினமாக மனிதர்கள், அவர்கள் கோடிக்கணக்கில், அதில் நான் ஒருவன். அப்படின் போது நான் மீச்சிறு கிடையாது. மீ 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 மீச்சிறு. மீச்சிறு கிடையாதுங்க. மீ 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 மீச்சிறு நானு. நான் ஒரு சிறு புள்ளி. ஒரு 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 நுண்துகள். அத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இங்க படைப்புகள் ஏராளம். இருப்பவைகள், நிகழ்பவைகள் ஏராளம். சந்தர்ப்பங்கள் ஏராளம். சூழல்கள் ஏராளம். வாய்ப்புகள் ஏராளம். தெரிபவைகள் ஏராளம். என்னால் அறியப்படுபவைகள் ஏராளம். எல்லாம் நானா இருக்க முடியாது. இந்த ஏதோ ஒரு படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்லுவான். டேய், கல்யாண வீடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். சாவு வீடுனா அங்கேயும் மாலை வாங்குற பொணமா நான் தான் இருக்கணும். எங்கனாலும் நான் தான் இருக்கணும்னு சொல்லுவான். எஜமான் படத்துல நெப்போலியன் சொல்லுவார் ஐயா. ஓ, எஜமான் படத்துல நெப்போலியனா? பாருங்க, சரியான வசன குறிப்ப சரியா விட்டு தப்பா சொல்றேன். நான் நினைச்சேன், இது அந்த தனுஷும் ராஜ்கிரனும் நடிச்சிருப்பாங்களே ஒரு படம். அந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்ற டயலாக் நினைச்சிருந்தேன் இவ்வளவு காலம் மனசுல நானு. சரி, அதனால எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், எல்லாம் எனக்கானதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அலைச்சல் இருக்கு பாரு, அது போன்ற ஒரு மூடத்தனம், அது போன்ற ஒரு அறிவற்ற செயல், அது போன்ற மனிதனை நாசப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு வேற எதுவுமே கிடையாது. முதல்ல நான் யாரு? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நான் எவ்வளவு பெரிய ஒரு சின்ன புள்ளி. நான் மட்டும், என்னால் மட்டும் செய்யக்கூடிய செயல் எது? இ- நானாக எதனை வெளிப்படுத்த நான் இங்கு வந்திருக்கின்றேன்? எதனை நான் இங்கிருந்து உள்வாங்க வந்திருக்கின்றேன், உட்கிரகிக்க வந்திருக்கின்றேன்? எது என்னோடு என் உடலுக்கு பொருந்தும், எது என் உள்ளத்திற்கு பொருந்தும்? எதனை நான் உட்கொண்டால் என் வாழ்வு ஒளிரும்? அப்போ இந்த 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 பிரபஞ்சத்துல மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த அறிவு, மேன்மையான அறிவே தான் யாரு, தனக்கு என்ன தேவை, அந்த தேவையை எப்படி அடைந்து தன்னை நிறைவு செய்து கொள்வது என்பது தான் அறிவின் மேன்மை. வேற எதுவும் கிடையாது. அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே, தெரிய வேணாம். ஏன் தெரியணும்? நான் கேட்கிறேன், ஏன் தெரியணும்ன்ற? அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரியலையேன்னா தெரிய வேணாம். அவனுக்கு முடிஞ்சது எனக்கு முடியலையே, முடிய வேணாம்.
அவன் வேற, நீ வேற. அவன் அதுக்கான பொறுப்பு, நீ வேற எதுக்கான பொறுப்புன்றத கண்டுபிடி. அதான் சொல்றேன். அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதோ, அடுத்தவங்களோடு போட்டி போடுறதோ, அடுத்தவங்கள நகல் எடுக்கிறது, காப்பி அடிக்கிறதோ, அடுத்தவங்கள போல வேடமிடுவதோ, வாழ்க்கையே கிடையாது. அது வாழ்விற்கான அறிவும் கிடையாது. நான் அந்த இறை என்னும் அந்த பெரும் மூலத்திலிருந்து என்னவாக வெளிப்பட்டிருக்கின்றேன்? என் தேவை என்ன? என்னை எது நிறைவு செய்யும்? எது என்னை நானாக வாழ வைக்கும்? எது எனக்கான பெரிய பெரும் பொருள், அரும் பொருள், அரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம்? நான் மட்டுமே செய்யக்கூடிய செயல் எது? எனக்கு மட்டுமே ஆன படைப்பு எது? அ அதன தேடி கண்டடைய, அதற்காக காத்திருக்க, அதனை மட்டுமே அடைந்து வாழ்வை முழுமைப்படுத்திக் கொள்ள தான் நம்ம வாழ வந்திருக்கிறோம். இறைவன் பாட்டுக்கு கோடிக்கணக்கான பெண்கள படைச்சு போட்டான். கண்ணை படைத்து, பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனேன்னு ஒருத்தன் பாடுனான். இல்லையா? கண்ணையும் படைச்சுட்ட. அப்படியே ரதிகள், அ ர அப்படியே மங்கைகள், அ மாதுரிகள் என்னென்னமோ நீ பாட்டுக்கு இவ்வளோ அழகழகா படைச்சு போட்ட. இப்ப நான் என்ன செய்வேன்? அவன் இன்னொருத்தன் பாடுனானே என்ன பாட்டது? இவள் தானே உந்தன் பாதி கடவுள் பதில் கேட்கிறதே. ஆமா, நீ பாட்டுக்கு இவ்ளோ படைச்சு போட்ட. எல்லாமே அழகா தெரியுது. இன்னைக்கு இவள பார்த்தா இவ அழகா தெர்றா. நாளைக்கு அவள பார்த்தா அவ அழகா தெர்றா. இதுல என் பாதி எதுன்னு நான் பொறுக்கி தேடி தானே எடுக்கணும். அப்ப ஒவ்வொரு ஆணும் பொம்பள பொறுக்கியா தானே இருக்கணும். தனக்கானத பொறுக்கி எடுக்கணுமே. அ தனக்கானது தன் பாதி எது? தனக்கானது வரும் வரை அவன் காத்திருக்கணுமே. அப்ப காத்திருக்குன்னா, அப்ப வரதெல்லாம் போறதெல்லாம் பார்க்கணும்ல முதல்ல. ஏங்க எனது எதுன்னு தேர்ந்தெடுக்கணும்னா, முதல்ல ரோட்ல போறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் தானே. கண்ண மூடி நான் உட்கார்ந்துருப்பேன். கண்ண மூடினா, ஐயோ! நான் எதையும் பார்க்க மாட்டேன். யாரையும் பார்க்க மாட்டேன். அ அதுல உண்டும் ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பாரு. எல்லாத்தையும் ரசி. ஆனா, உன்னுடைய வாழ்க்கைய எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடினமாக்கிக்காத. எல்லாம் உனக்கானதல்ல. எல்லாரும் உனக்கானவங்க இல்ல. எல்லாரும் உன்னோடு பொருந்த மாட்டாங்க. நல்லா புரியுது. எல்லாரும் உன்னோடு பொருந்த மாட்டாங்க. எல்லாரும் உன்னோடு உடன்பட மாட்டாங்க. எல்லாரும் உனக்கு இணக்கமா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ யாருன்னு உனக்கு தெரியணும். உன் தேவை என்னன்னு தெரியணும். உனக்கான மீன் எதுன்னு உனக்கு தெரியணும். கொக்கு செய்வ கொக்கு, கண்ட மீன கண்டு விரதம் முடிச்சிடுச்சு. சரியா? உன் விரதத்த முடிக்கிறதுக்கான மீன் எது? நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னைப் போல் வாழ்ந்து கொண்டாடுவதற்கான உன் துணை எது? நீ உன்னுடைய வாழ்க்கைய லேசா, சுகமா, கஷ்டம் இல்லாம, கடினம் இல்லாம, பாரம் இல்லாம, ரொம்ப முக்கியமா சிரமம் இல்லாம, எளிதா வாழ்வதற்கான உன் தேவைகள் எது? அப்போ இறை எப்படிப்பட்ட ஏற்பாட செஞ்சிருக்குன்னு பாத்துங்களா? உனக்கு அறிவ குடுத்து, உன்ன மனிதனாக்கி, இத்தன கோடி மனிதர்களை படைத்து, எவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்த படைத்து, உலகத்த படைச்சு, இத்தன கோடி உயிரினங்கள படைச்சு, இயற்கை வளங்கள படைச்சு, வானம், பூமி, மழை, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைச்சு, உனக்கு ஒரு அறிவ குடுத்த அன்பு இருக்கு. என்ன? நீ யாரு? உனக்கு என்ன தேவை? உன்னுடையது எது? அத மட்டும் எடுத்துக்க. நீ என்ன செய்யணுமோ அத மட்டும் செய்யி. உனக்கானத மட்டும் தேடி, உனக்கானதோடு மட்டும் நீ பொருந்தி, உன்ன போலவே மட்டும் நீ வாழ்ந்துட்டு வந்தீயன்னா, அந்த வாழ்க்கை சிரமமே கிடையாது. அது எளிதான வாழ்க்கை. அது இன்பமான வாழ்க்கை. அது பரவசமான வாழ்க்கை. அது நோகாம நோன்பு கும்பிடுற வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை வரும். அதுதான் வாழ்க்கை சுகம். ஆனா இங்க பிரச்சனை என்ன? மனிதன் அறிவார்ந்த மீனவனை போன்றவன் அப்படின்னு குறிச்சார்ல. இப்ப மனிதன் அறிவற்ற மீனவனை போன்றவனா இருக்கிறான். என்ன செய்றான்? வாழ்க்கை இன்னும் கடல்ல வலைய போடுறான். எல்லாத்தையும் சேர்த்து இழுக்க பார்க்கிறான். எல்லாம் எனக்குன்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து பூசிக்க பார்க்கிறான்.
எல்லாத்தையும் ஒட்டிக்கணும்னு பாக்குறான். சொல்லுவாங்கல்ல, எண்ணெய் பூசின் உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். அப்படின்னா என்ன? உனக்கானதுதான் உன்னை வந்து சேரும். உனக்கானதுதான் உனக்கு கிடைக்கும். அதாவது உனக்கானத மட்டும் தான் நீ நோக்கி இருக்கணும். அப்ப என்ன புரியணும்? எல்லாம் எனக்கானது அல்ல. எல்லோரும் எனக்கானவர்கள் அல்ல. எல்லாம் என்னால் செய்யப்பட வேண்டியது அல்ல. முன்னாடியாவது பரவாயில்லைங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க ஓரளவு ஓரளவு நிம்மதியா இருந்தாங்க. அப்ப கூட வந்து டிவில படம் பார்க்கும்போது, சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது, அந்த ஹீரோயின பார்த்து, ஆஹா! அவள மாரி நம்ம இல்லையே, மேக்கப் போடலயேன்னு பொண்ணுங்கலாம் வருத்தப்படுவாங்க. அப்படியே மிஞ்சி போனா, கனகா போட்ட கரகாட்டக்காரன் சட்டை, இப்படி இப்ப ஜாக்கெட் தச்சு, கொஞ்சம் ஏதோ திருப்தி பட்டுக்குனாங்க. ஆண்கள்லாம் அந்த பெல்ஸ், ஜீன்ஸ் எல்லாம் பெல்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு, அப்படியே முடியெல்லாம் இப்படி விட்டு, அப்படியே இப்படி ஸ்டைல்கள் பண்ணி, ஏதோ திருப்தி பட்டுக்குனாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு பாருங்க. 24 மணி நேரமும் கையில மொபைல்ல அப்படியே உலகத்தினுடைய எத்தனையோ திறமையான மனிதர்கள் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, வித்தைகள் காட்டுறாங்க, திறமைகள் செய்றாங்க, நடிப்பு திறனை வெளிப்படுத்துறாங்க, இசை திறனை வெளிப்படுத்துறாங்க. அப்படியே திறமைகள் கொட்டுது. சோசியல் மீடியால மனிதர்களுடைய திறமைகள் வந்து கொட்டுது. அருவி மாரி கொட்டுது. இதுல நாம உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கிறோமா? எனக்கு இந்த திறமை இல்லையே, இவங்கலாம் இப்படி பாடுறாங்களே, இவங்கலாம் அப்படி ஆடுறாங்களே, இவங்கலாம் இப்படி திறமையா பேசுறாங்களே, இவங்கலாம் அப்படி திறமையா வரையறாங்களே, இவங்கலாம் அப்படி திறமையா இப்படி அழகான மனைவிய நடிகைய வச்சு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்களே, அவங்க இப்படி ஆடுறாங்க, இப்படி இப்படி எல்லார பற்றியும் எல்லாம் எனக்கு எல்லாரோடும் தன்னை ஒப்பிட்டு, எல்லாரோடும் தன்னை பொருத்தி பார்த்து, எல்லாரோடும் தன்னை கம்பேர் பண்ணி தான் வாழ்க்கைய தான் வாழாம, தனக்கானத தான் தெரிஞ்சுக்காம, தனக்கானத தான் தேடாம, தனக்கானத தான் அடைஞ்சு திருப்தி ஆகாம, வாழ்க்கைய மனச அத்தன பேரும் பாரமாவும், கடுமையாவும் மாத்தின்னு இருக்கிறோம். ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம அளவுக்கு இவ்வளல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதே இல்ல. உண்மையிலேயே அறிவுங்கிற பேர்ல ஒவ்வொரு மனிதர்களும் தேவையானத விட, தேவையில்லாத குப்பைகள தான் நெறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது நமக்கான தேவையான அறிவா இருந்திருந்தா, நம்ம நம்மள அது சுகமா, சௌக்கியமா, லேசா வாழ வச்சு தான் இருக்கும். ஆனா அப்படி வாழ வைக்குதா பாருங்க. அப்படி வாழ வைக்கலன்னா, நமக்கு இருக்கிற அந்த தகவல் அறிவு குப்பை, பாரம், தேவையில்லாத கழிவு, செப்டிக் டேங்க். ஆமா. அது நமக்கு இன்ஜுரி தான் குடுக்குது. ஆரோக்கியத்த தான் கெடுக்குது. நமக்கு தீமைய தான் விளைவிக்குது. இவ்ளோ தெரிஞ்சுக்க வேணாம். இவ்ளோ பேர பார்த்துட்டு, இவ்ளோ பேர் மாரி நீங்க ஆகணும்னு ஆசைப்பட வேணாம். அவ்ளோ அவஸ்தை வாழ்க்கையில வேணாம். இவ்வளவு சிரமங்கள் வேணாம். இதுல நாம வேற இவ்வளோத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் நம்மளால ஆக முடியலையா? சோசியல் மீடியால பார்க்கிற திறமைகள் எல்லாம் நம்மால வெளிப்படுத்த முடியலையா? அப்ப அடுத்து என்ன? நமக்கு ஒரு மறு அவதாரம் கிடைச்சிருக்குல்ல. நம்ம பிள்ளைங்க தப்பி தவறி தெரியாம நம்ம வழியா வந்து பொறந்துட்டாங்கல்ல. மொத்தத்தையும் அவங்க மேல கொட்டு. அவங்க மேல திணி. நீ பாடு, நீ ஆடு, நீ படி, நீ நட, நீ ஓடு, நீ கத்து, நீ அத பண்ணு, நீ இத பண்ணு அப்படின்னு மொத்தத்தையும் அவங்க மேல திணிச்சு, அவங்க வாழ்க்கைய சுமையாக்குறது, அவங்க வாழ்க்கைய பாரமாக்குறது. சுதந்திரமும் இல்ல, சுகமும் இல்ல. சுதந்திரமும் இல்ல, சுகமும் இல்ல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எளிதாக, எளிமையாக வாழ்வதற்கு எது பயன்படுகிறதோ, அதற்கு பெயர் அறிவு. அந்த அறிவு தான் வேணும். தெளிவா சொல்றேங்க. என்ன கஷ்டப்படுத்துறது எதுவும் வேணாம். என்ன கடினமாக்குறது வேணாம். என்ன லேசா எது வாழ வைக்குதோ அந்த அறிவு எனக்கு போதும். என்ன எது சுகமா வாழ வைக்குதோ அந்த அறிவு எனக்கு போதும். என் மனச எது நிம்மதியா வச்சுக்குதோ அந்த அறிவு எனக்கு போதும். என்ன எது திருப்தியாக்குதோ அந்த அறிவு எனக்கு போதும். என்ன நிறைவாக்குறது போதும். என்ன எது மகிழ்ச்சியா வச்சிருக்குதோ அந்த அறிவு போதும். இன்னொரு இடத்துல எங்க சொல்லியிருப்பாங்களே, அறிவு மிகுந்தவன் நோவு பெருத்தவன்.
கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவான், டேய் நீ பெரிய அறிவாளி ஆயிட்டியா மகனே, செத்தா சுடுகாட்டுல நீயே போய் படுத்துக்கிடானுவான். செத்தா உன்னை யாரும் தூக்கின்னு போக மாட்டாங்க. சுடுகாட்டுல நீயே போய் படுத்துக்கடா அப்படின்னுவான். அந்த மாதிரி பெரும் அறிவாளிகள்லாம் வாழக்கூடாது. அவங்களே போய் சுடுகாட்டுல படுத்துக்கணும். ஆமா, அறிவாளிகள் வாழ மாட்டாங்க. உண்மையிலேயே இயல்பான, இயற்கையான, இறை அருளிய அறிவு உன்னை இன்பமாக வாழச் செய்யும். உனக்கானதை உனக்கானதை நீ கண்டுணரச் செய்யும். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவு கிடையாதுங்க. அநேகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவு கிடையாதுங்க. ஏன்னா அநேகம் தேவையில்லாத அதிகம் எவ்வளவு சேருதோ அவ்வளவும் கவலை, வருத்தம், வேதனை, வலி, பாரம், வீணான சுமை, துக்கம் இதெல்லாம் கூட சேர்ந்து வந்துரும். தேவையானது ஒன்றே. அப்ப அறிவு எது? தேவையானதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அறிவு. அதுதான் தெளிவு, அதுதான் ஞானம், அதுதான் ஒழுங்கு, அதுதான் அழகு, அதுதான் சிறப்பு. எனக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்குது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும். என் தேவைக்கு அப்பாற்பட்ட எதுவும் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நானாக வாழ வைக்கக்கூடியது எதுவோ அது எனக்கு இருந்தா போதும். அது எனக்கு தெரிஞ்சா போதும். அதான் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப அறிவு உன்னை விட்டு நீங்காது, உன்னை உனையாகவே, அதாவது நீ வேற அது வேறன்னு ஆகாம, எது உன்னோடு சேருகிறதோ, எதை நீ உட்கொள்கிறாயோ அது 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 உனையாகவே மாற வேண்டும். உன்னை கெடுக்க கூடாது. உன்னை வேற ஆளா மாறாளா மாத்தக்கூடாது. உன்னை உன்றது பிரிக்க கூடாது. உன்னை உன்றது தூரப்படுத்த கூடாது. உன்னை இழக்க வைக்க கூடாது. உன்னை உனையாகவே நிலைநிறுத்தக்கூடியது எதுவோ அதுதான் உனக்கான நல்ல பங்கு. அதுதான் உனக்கான பெரிய மீன். அதுதான் உன்னை நிறைவுபடுத்தக்கூடிய உன் தேவை. அதுதான் உன்னை முழுமைப்படுத்தக்கூடிய உன்னுடைய திருப்தி. வாழ்க்கையில அதை கண்டுபிடுறா. வாழ்க்கையில அதை கண்டடை. எவ்வளவு அழகான ஒரு உணர்த்துதல். எவ்வளவு சரியான ஒரு உணர்த்துதல். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கைன்ற பேர்ல, வாழ்கிறோம் என்ற பேர்ல வாழ்க்கையை சிரமமாக்கி இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தான் ஒரு பெரிய சுமை தாங்கி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். நான் தியாகி, நான் சுமை தாங்கி, குடும்ப பாரமே என் தோல் மேலத்தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் தான் சுமந்துட்டு இருக்கிறேன். பெரும் சுமையா இருக்குது வாழ்க்கை. மனம் பாரமா இருக்குது. அப்படியே அவ்வளோ கஷ்டங்கள் வந்து அழுத்துது. உடம்பும் லேசா இல்ல, மனசும் லேசா இல்ல. ஏன்னா அவ்வளவு பொறுப்புகள், அவ்வளவு பாரங்கள் என் தலை மேல இருக்குது. எல்லாத்தையும் நான் தான் தாங்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே இவ்வளவு இல்ல. இவ்வளவு சீன்லாம் இல்ல வாழ்க்கைக்கு. வாழ்க்கைக்கு உண்மையிலேயே இவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல. உன் வீட்ல, உன் தோட்டத்துல தன்னால முளைச்சு ஒரு பூச்செடியோ, ஒரு வேற ஏதோ ஒரு தாவரமோ தன்னால முளைச்சு அது வாழ்ந்துட்டு சாயங்காலம் ஆனா வாடி விழுதுல்ல, அதுக்கும் உனக்கும் பெருசா ஒண்ணும் வேறுபாடுலாம் கிடையாது. இறைவனுடைய பார்வையில நீ அதுவும் ஒண்ணுதான். அதுக்கு அதுவாவும், உனக்கு உணையாவும் என்ன செய்யணுமோ அதுதான் இறையால செய்யப்படுது. சரியா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆவாது. ஓவர் அறிவும் வாழ்க்கைக்கு உதவாது. அதனால நிதானத்துக்கு வா. நிதானத்துக்கு வா. ஒரு நிதானத்துக்கு வா. ஒரு முடிவுக்கு வா. தெளிவா, தெளிவா கண்டறி உனக்கானது எது? உன்னை எது நிறைவுபடுத்துது? எது உன்னை மகிழ்வாக்குது? எது உன்னை லேசாக்குது? எது உன்னை இன்னும் இன்னும்
இன்னும் ஆனந்தப்பட வைக்குது, இன்னும் சிறப்பாக்குது. உனக்கான மீன் எது? உன்னுடைய தேடல் எதுல நிறைவடையுது? எதனை கண்டடையும் போது உன்னில் களிப்பு பெருகுகிறது? அப்படின்னு உன்ன 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 நீ படிக்க பார். உன்னை பற்றிய அறிவை நீ நாடு. உன்னை பற்றிய அறிவை நீ தேடு. உன்னை பற்றிய அறிவை நீ அறிந்து கொள். அப்போதான் உன் தேவையை பற்றிய தெளிவை நீ அடைய முடியும். வாழ்க்கையின் செயல்கள் கூட உன்னுடைய தேவை இன்னது என்பதை அறிந்து அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மட்டும் நீ உழைச்சா போதும். நான் உழைச்சு உழைச்சு ஓடா தேய்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, தேவையான அளவுக்கு பணம், பொருள், சொத்து, வசதிகள்லாம் சேர்த்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உக்காந்து எல்லாத்தையும் இன்பமா அனுபவிக்கணும். நான்சென்ஸ். முடியவே முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா எவ்வளவு சேர்ந்த பிறகு நீ நிம்மதியாவே சந்தோஷத்தை அனுபவிப்பன்ற அளவே உனக்கு தெரியாது. ஒரு பண்ணையார் இருந்தாரு. அந்த பண்ணையார் ஊர்ல ஒரு அறிவிப்பு விட்டாரு. அவருக்கு பெரும் நிலபுலன்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அவருடைய நிலபுலன்கள். இப்ப போட்டி என்னன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஓட்டப்பந்தயம் வைப்பாரு. ஓடணும். 1 மணி நேரம். குறிப்பிட்ட தூரம் ஓடி திரும்ப அந்த மணி நேரத்துக்குள்ள அந்த எங்கிருந்து அந்த ஓட்டத்தை ஆரம்பிச்சாங்களோ அங்க நின்னுடணும். சோ அது வரைக்கும் அவங்க எவ்வளவு தூரம் ஓடி திரும்பி வந்து அந்த நேரத்துக்குள்ள சேர்றாங்களோ அவ்வளவு தோப்பு அவங்களுக்கு. இதுதான் பந்தயம். ஓடுனாங்க 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 ஓடுறான். ஒரு 2 ஏக்கரா கடந்து ஓடுறான். அடடடா, இன்னும் எப்படி ஒரு 30 நிமிஷம் இருக்குது. நம்ம 2 ஏக்கர் தான் வந்துக்கிறோம். இன்னொரு 1 ஏக்கரா ஓடி திரும்பணும்னா 3 ஏக்கராக்கு சொந்தக்காரன் ஆகலாமே அப்படின்னு 3 ஏக்கரா ஓடுறான். அதுல ஒரு 10 நிமிஷம் வருது. 20 நிமிஷம் இருக்குது. போகும்போது கொஞ்சம் வேகத்தை கூட்டிக்கலாம், போய் சேர்ந்துடலாம். இன்னும் 1 ஏக்கரா ஓடலாம். இப்படியே நினைச்சு நினைச்சு அவன் ஓடினான். ஒருத்தனாலையும் நேரத்துக்கு துவங்க இடத்துக்கு திரும்ப முடியல. 2வது ஒருத்தனாலையும் நேரத்துக்கு அந்த இடத்துக்கு உயிரோடு சேரவும் முடியல. ஏன்? தனக்கு எவ்வளவு அனுபவிக்க முடியும், தன்னோடு எவ்வளவு ஒட்டும், தனக்கு எவ்வளவு பொருந்தும், தனக்கு எவ்வளவு தேவை, எது வரைக்கும் போதும் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கே மனுஷனால வர முடியாது. அதான சிக்கல். முதல்ல என்ன சொல்லியிருப்போம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி? இவ்வளவு 1000 தான் போதும்பா, வாழ்க்கை எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்போம்னு சொல்லியிருப்போம். அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்போம்? இவ்வளவு லட்சங்கள் இருந்தா போதும்பா, வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனா இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம்? ஐயோ இத்தனை கோடி வேணும்பா, கோடி இருந்தா தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா முடியாதுப்பான்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுது? காலம் கடக்க கடக்க நம்முடைய தேவைகளை பற்றிய தெளிவு, தேவைகளை பற்றிய அறிவு சரியா இல்லாதனால, தேவை இல்லாதவைகள் எல்லாம் நம்முடைய தேவைகள் என்று நாம் நினைத்துக் கொண்டு கருதி கொண்டு, தேவையற்றவைகளுக்காக நம்முடைய ஆற்றலை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய நேரத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல வர என்ன சொல்றேன்னா, கடவுளுக்கு கண் இல்ல, கடவுளுக்கு புத்தி இல்ல, கடவுள் எனக்கு செல்வத்தை கொடுத்து படைக்கல, கடவுள் எனக்கு அவனுக்கு அதை கொடுத்தான், எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னு எல்லா குற்றத்தையும் எல்லா பழியும் தூக்கி கடவுள் மேல போட்டுனுக்குறோம். கடவுள் நான் கேட்கிறான், டேய் உனக்கு வாழ்வதற்குன்னு ஒரு அறிவு கொடுத்தனே, அது எங்கன்னு கேட்கிறான். நீ வாழ்ந்துட்டு வர்றதுக்கு உங்க அறிவு கொடுத்து அனுப்புனேன்ல, அது எங்க? அதுல முதல்ல நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டியா? உன் தேவையை தெரிஞ்சுக்கிட்டியா? அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வழிய, வாய்ப்பை நீ சரியா கண்டுணர்ந்தியா? அதெல்லாம் சரியா இருந்தா, நான் உன்னை சரியா தானே செஞ்சு அனுப்பியிருக்கேன். உன் உடம்பு அமைச்சிருக்கிறேனே, உன் உடம்புல ஏதாவது குறைபாடோட உன்னை அனுப்பியிருக்கிறேன். எவ்வளவு நேர்த்தியா உன்னை செஞ்சிருக்கிறேன். உன் பிறப்பை எவ்வளவு அழகா அமைச்சேன். உனக்கு முகத்தை எப்படி அழகா வடிவமைப்பு செஞ்சிருக்கிறேன். நீ நினைச்சா, நீ எதிர்பார்த்து, நீ கேட்டு, நீ திட்டமிட்டா உனக்கு நான் இதய துடிப்பையும் சுவாச கதியும் நிகழ்த்தின்னு இருக்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் உன் அறிவுக்கு எட்டாத செயல்களை நான் உனக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு அறிவு இல்லைங்கிறியா? உன் அறிவு நீ எங்க தொலைச்ச? நீயா ஒரு அறிவார்ந்த மீனவனை போல இல்ல இல்ல. வலையில வர்றது எல்லாம், வாழ்க்கையில வர்றது எல்லாம் உனக்கு நினைப்பியா? சொல்லு. வலையில வர்றதெல்லாம் உனக்கு ஆகுமா? உன்னால இழுக்க முடியுமா?
வலை கிழிஞ்சிரும்ல. 2வது அவ்வளவுக்கு கொண்டு போய் நீ பராமரிக்கவோ, இல்ல விற்பனை செய்யவோ, இல்ல வறுத்து தின்னவோ உன்னால முடியாதுல்ல. உனக்கு ஏதோ அந்த ஒண்ணு அத புடிச்சா போதும் தானே. எளிமையா வாழ்ந்துட்டு வா. எளிமையா, எளிதா வாழ்ந்துட்டு வா. லேசா வாழ்ந்துட்டு வா. சுகமா வாழ்ந்துட்டு வான்னு தான் அனுப்புனேன். எல்லா உயிர்களுக்கும் வாழ்க்கை அப்படித்தானே குடுத்திருக்கிறேன். நீ ஏன் இவ்ளோ பேராசை பிடிச்சு போன? ஏன் உன்னுடைய அளவ தாண்டுற? ஏன் உனதல்லாதத உனதுன்னு நெனைக்கிற? ஏன் அடுத்தவன்தெல்லாம் உனதுன்னு நெனைக்கிற? அடுத்தவன் செய்யறதெல்லாம் நீயும் செய்யணும்னு ஏன் விரும்புற? பிரச்சனையே எங்க? அவன போல செய்யணும், இவன போல செய்யணும். அவனுக்கு இருக்கிறது இருக்கணும், இவனுக்கு இருக்கிறது இருக்கணும். அவன போல ஆகணும், இவன போல ஆகணும். இதுல தானே அவஸ்தையே படுற நீ. சொல்லு, இதுல தான் நீ அவஸ்தையே படுற. என்ன போல நான் இருக்கணும். எனக்கு என்ன இருக்கணுமோ அது இருந்தா போதும். எனக்கு என்ன தெரியணுமோ அது இருந்தா போதும். என்ன எது மகிழ்ச்சியா வச்சிருக்குதோ அதனோடு நான் இருந்தா போதும். அப்படின்ற முடிவுக்கு வந்தா உன் வாழ்க்கை இன்பமா தானே இருக்கும். அப்புறம் கடவுள் எனக்கு துன்பம் குடுத்துட்டான். கடவுள் எனக்கு கஷ்டம் குடுக்குறான். கடவுள் என்ன உபத்திரவப்படுத்துறான். கடவுள் என்ன சோதிக்கிறான்னு வேற சொல்ற. ஏடா, எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இத்தன இத்தன 1000 சராசரங்கள், பூதங்கள், அண்டங்கள் இருக்கிற இந்த உலகத்துல, இவ்ளோ பெரிய பூமியில, இத்தனை கோடி உயிரினங்கள்ல, இம்தூண்டு நுண்துகள் உன்ன உன்ன வந்து சோதனை பண்ணின்னுக்கிறதும், உனக்கு வந்து பரீட்சை வச்சுன்னுக்கிறதும், உன்ன சோதிச்சுன்னுக்கிறதும், உன்ன அப்படியே கடாயில போட்டு வறுத்துன்னுக்கிறதுமா என் வேலைன்னு நெனைக்கிற? சொல்லு. இப்போ என்னுடைய அறியாமை, என்னுடைய அறிவீனம் கடவுளை குற்றப்படுத்துகிறது. கடவுள் மீது பழியை போடுகிறது. வாழாதவன் எவனும் வாழ்கிறவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. வாழாதவன் எவனும் வாழாதவள் எவளும் வாழ்கிறவளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. வாழாதவர் எவரும் பழியை தன் மீது குற்றத்தை தான் ஒத்துக்கொள்கிறது இல்லை. எப்பவுமே குற்றத்த பழிய அடுத்தவங்கள் தான் போடுறது. இவங்களால தான் என் வாழ்க்கை கெட்டுச்சு. அவங்களால தான் என் வாழ்க்கை சரியில்லாம போச்சு. இவங்க இப்படி பண்ணாங்க. அதனால தான் நான் இப்படி சீரழிஞ்சேன். ஐயோ! அவங்க அப்படி பண்ணாங்க, ஏமாத்துனாங்க. அதனால தான் நான் சீரழிஞ்சேன். எப்பவுமே பழிய குற்றத்த அடுத்தவங்க மேல. அடுத்தவங்க மேல போடுறது மட்டும் இல்ல. ஆண்டவன் மேலயே போடுறது. இதுல வேற எழுதி வச்சுட்டாங்கல்ல. உன் உன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு. உன் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுனாங்கல்ல. நாங்க வெறும் பாரத்த, கவலை மட்டும் வைக்க மாட்டோம். ஒட்டுமொத்த பழியும், குற்றத்தையும் கூட அவன் மேல தான் போடுவோம். நோ. நமக்கு ஒரு ஒரு தெளிவு வேணும். ஒரு 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 தெளிவு வேணும். அந்த தெளிவு என்ன? எல்லாம் எனக்கானது அல்ல. எல்லாம் என்னால் செய்யப்படக்கூடியது அல்ல. எனக்கான செயல்களை நான் செய்தால் என் வாழ்வு சுலபமானது, லகுவானது. இதே இயேசுநாதர் கூப்பிட்டாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன? பாரமா? வருத்தமா? இளைப்பாறுதலா? ஒரு இறை உணர்ந்த ஒரு குரு, ஒரு ஞானி, ஒரு மனிதனுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? பாரமோ, வருத்தமோ அல்ல. இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும். இளைப்பாறுதல் ஒரு மனுஷனுக்கு எப்ப தெரியுமா கிடைக்குது? செத்த பிறகு. ரெஸ்ட் இன் பீஸ். சமாதானத்தோடே இளைப்பாறுகிறார். சமாதானத்தோடே இளைப்பாறுகிறார். இளைப்பாறுதலுக்குள் சென்று விட்டார். அப்ப இதுவரைக்கும் என்னடா பண்ணிருந்தாரு அவரு? இதுவரைக்கும் என்ன பண்ணிருந்தாரு? அப்படின்னு கேட்டா, நாய் மாரி மூச்சு இறைச்சுன்னு இருந்தாரு. மேலும் கீழும் மூச்சு வாங்கின்னு ஐயோ, 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 ஐயோன்னு மூச்சு இறைச்சுன்னு இருந்தாரு. அல்லோலப்பட்டு இருந்தாரு. அலைச்சல் பட்டு இருந்தாரு. அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. தன்னைத்தானே குத்திக்கிட்டு, தன்னைத்தானே வருத்திக்கிட்டு, பாரமா சுமக்க முடியாத பாரமா, தலை பாரமா இருக்குது அப்படின்னு எப்பவுமே தலையில தைலம் தேய்ச்சுன்னு இருந்தாரு.
செத்த பிறகுதான் அவர் வந்து இளைப்பாறுதலுக்குள் செல்கிறார். ஆனா உண்மையிலேயே இயேசு கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்போ? எல்லாரையும் போட்டு தள்ள போறாரா? எல்லாரையும் சமாதிக்கு அனுப்ப போறாரா? எல்லாரையும் சாவுக்கு உட்படுத்த போறாரா? வாழும்போது இருக்க வேண்டிய நிலை இளைப்பாறுதல். ரெஸ்ட் இன் பீஸ். அது எங்க நடக்கணும்? லைஃப்ல நடக்கணும். இன்னைக்கு 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 என்னுடைய வாழ்வு எவ்வளவு சுகமா, எவ்வளவு இளைப்பாறுதலா, எவ்வளவு நிம்மதியா, எவ்வளவு அமைதியா, ஆனந்தமா, கொண்டாட்டமா, லேசா, சுகமா இருந்துச்சு. நாளைக்கு என் வாழ்க்கை அதுபோல தான் இருக்கணும். தினந்தோறும் எனக்கு எனக்கு அருளப்படுகிற, எனக்கு வரமாக நான் பெறுகிற ஒவ்வொரு நாளும் நான் அப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு என்ன வழி? அறிவை சரியா பயன்படுத்தணும். எதை நோக்கி பயன்படுத்தணும்? எனக்கான மீன் எது? எனக்கான வாய்ப்பு எது? எனக்கான செயல் எது? என்னுடைய தேவை எது? என்னை மகிழ்விக்கக்கூடியது எது? என்னை நிறைவுபடுத்தக்கூடியது எது? என்னை கொண்டாட்டமாக வைத்திருக்கக்கூடியது எது? என்னை இணையாகவே வைக்கக்கூடியது எது? அவ்வளவுதான் மேட்ரு. தேவையானது ஒன்றே. என் தேவை வேற, உங்க தேவை வேற. இந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய தேவைகளும் வேற வேற. யாருடைய தேவையும் என் தேவையா நான் பூசிக்க கூடாது. அவங்க தேவைக்கு அவங்க ஓடுறாங்கப்பா. அவங்க ஓடுறத பார்த்து நான் ஏன்பா ஓடணும்? அவங்க தேவைக்கு அவங்க ஆடுறாங்கப்பா. அத பார்த்து நான் ஏன்பா ஆடணும்? என் நாள் வரும்போது, என் தேவை வரும்போது நானும் ஆடுவேன். அடுத்தவங்கள பார்த்து நான் பூசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. அப்படிங்கிற ஒரு உறுதி, திண்ணம் நமக்கு வேணும். என் வலையில என்ன இருக்கணும்? அவன் சிறிய மீன்கள் அனைத்தையும் கடலில் எறிந்துவிட்டு, வாழ்க்கை என்ன கொடுக்கும். ஆனா எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு, மத்ததெல்லாம் திரும்ப அந்த கடல்லே போட்டுரு. வலையில வர்றதெல்லாம் எனக்கானது இல்ல. என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறதெல்லாம் எனக்கானது இல்ல. சின்னதெல்லாம் எனக்கானது இல்ல. போட்டுரு. திரும்ப அங்கே குடுத்துரு. அங்கே வச்சிரு. அது அதுவா அங்கங்க இருக்கட்டும். பெரிய மீனை சிரமமின்றி தேர்ந்தெடுத்தான். அப்ப அறிவு என்பது என்ன? உனக்கானது எது என்பதை சரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் அறிவு. தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான தெளிவுதான் அறிவு. தேர்ந்து கொள்வதற்கான தெளிவுதான், உறுதிதான் அறிவு. எல்லாம் வரும். எல்லாரும் இருப்பாங்க. உன்னோடு யார் பொருந்துவாங்க? தேர்ந்தெடுத்துக்க. இவள்தானே எந்தன் பாதி. நீதானே எந்தன் ஜோடி. இதுதானே எனக்கான உணவு. இதுதானே எனக்கான உடை. இதுதானே எனக்கான வாழ்க்கை. இதுதானே எனக்கான மகிழ்ச்சி. இதுதானே எனக்கான செயல். இதுதானே எனக்கான நிறைவு. இதுதானே என்னை திருப்திப்படுத்தக்கூடியது என்று இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் கவனித்து, உற்று நோக்கி, உன்னுடைய அறிவை பயன்படுத்தி, அதில் உனக்கானதை சரியாக கண்டுபிடித்து அணைத்துக்கொள். அப்ப வாழ்க்கை எந்த விதத்துல லேசானது, எந்த விதத்துல எளிதானது, எந்த விதத்துல சிரமம் இல்லாத சுகமானதுன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐடென்டிபிகேஷன் தான். அடையாளப்படுத்திக்கிறது தான். என்னை நான் யாரோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும்? யாரோடு நான் இணங்க வேண்டும்? யார் என்னோடு பொருந்துவார்? அத கண்டுபிடி. எது எனக்கு பொருந்தும்? எது எனக்கு சேரும்? அத கண்டுபிடி. எது எனக்கான செயல்? எதனை நான் வெளிப்படுத்தி வாழ இங்கு வந்திருக்கிறேன்? என்னுடைய சாரம் என்ன? என்னுடைய வெளிச்சம் எதற்கானது? அந்த வெளிச்சத்தில் ஒளிர வேண்டியவர்கள் யார்? என்னுடைய ஒளிர்வு என்னவாக இருக்க வேண்டும்? எனக்குள் எடுத்து நான் வைக்க வேண்டியது எது? எனக்குள்ளிருந்து இந்த உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டியது எது? இதனை தேர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை. இதுதான் அறிவு. இதுதான் சிறப்பு. இதுதான் மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடியது. மற்றதெல்லாம் பாரம், கஷ்டம், துன்பம், வேதனை, அலைச்சல், அவஸ்தை, நோவு, கொடுமை, சிரமம் என்ன வேணும்னா சொல்லிட்டே போலாம். நாம தான் முடிவுக்கு வரணும். இவ்வளவு எல்லாம் வேணாம் சாமி. நானா இருந்துட்டு போறேன்.
என் தேவையை மட்டும் நான் அடைஞ்சிட்டு போறேன். எனக்கான வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு போறேன். எனக்கான செயலை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன். இத சொன்னார்ல, இத 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 சொன்னார்ல இயேசுநாதர். அவர் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. பல முறை அவருடைய சீடர்கள் அவர ராஜாவாக்கும்படி பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆஹா! 5 அப்பத்த 2 மீன 5000 பேர் குடுத்துட்டியே! நீ எங்களுக்கு ராஜாவா இருந்தா, உம்முடைய ஆட்சி எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ எங்க ராஜாவா இரு அப்படின்னு ஒரு கிரீடம் செஞ்சுன்னு போய் தலை மேல வைக்கிறாங்க. நோ, நான் அதுக்காக வரல. நான் அத ஒத்துக்க முடியாது. நான் அத ஏத்துக்க முடியாது. நான் அதுக்காக வரல. போ. நீர்தான் கிறிஸ்து. வாய மூடு. வாய மூடு. எங்கேயும் எப்பவும் என்ன அப்படி சொல்லாத. நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன் என்றும், நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். அதனால தான் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது? பிதாவே, நீ எனக்கு நியமித்த செயல்களை எல்லாம் நான் செய்து முடித்தேன். உம்முடைய கைகளில் என் ஆவியை, என் உயிரை நான் ஒப்படைக்கின்றேன். ஐ அம் ரெடி டூ கம். ஏன்னா இந்த பூமியில ஒட்டிக்கின்னு என்ன இழுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. தேவையில்லாதெல்லாம் எதுவுமே என்கிட்ட ஒட்டிக்கல. தேவையானத சாப்பிட்டேன், தேவையானத பேசினேன், தேவையானத செஞ்சேன், தேவையானவங்க கூட இருந்தேன், செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். எந்த பாரமும் இல்ல, எந்த இழுப்பும் இல்ல. அதனால என் டைம்க்கு நான் வர்றதுக்கு ஐ அம் ரெடி, ஐ அம் ஃப்ரீ. அதுதானே வாழ்க்கை. அவ்வளவு லேசாலாம் வாழ்க்கை இருக்கணும். தேவையில்லாதவைகள் நம்மை கடித்து தின்னும். தேவையானது நம்மகிட்ட இருந்தா அத நாம தின்னுவோம். தேவையில்லாதது நம்மகிட்ட இருந்தா அது நம்மள கடிச்சு தின்னும். அது எதுவா இருந்தாலும் சரிங்க. உங்க வீட்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் உங்க நேரத்த கடிச்சு தின்னும். உங்க சக்தி அத சுத்தம் பண்றது, அத பராமரிக்குதுன்னு உங்களுடைய ஆற்றல கடிச்சு தின்னும். ஆனா தேவையானது மட்டும் இருந்தா, நீங்க அத சரியா பயன்படுத்தி ஆளுவீங்க. உங்க ஆளுமை, உங்க அதிகாரம், உங்களுக்கான பயன்பாடு, உங்கள இன்னும் அழகாக்குறதுக்கு, சிறப்பாக்குறதுக்கு, நீங்க வசதிப்படுறதுக்கு, சௌகரியமா இருக்கிறதுக்கு, அது உங்களுக்கு பயன்படும். தேவையில்லாத பாருங்க, உங்கள வேலை வாங்கின்னு இருக்கும். அப்ப வாழ்க்கையின் உண்மையான அறிவு என்ன? அடுத்த அடுத்த பொருட்களோ, பிற மனிதர்களோ நம்மள அவங்க இஷ்டத்துக்கு வேலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம வாழலன்னு அர்த்தம். நம்ம அறிவு நமக்கு சரியா பயன்படலன்னு அர்த்தம். எதையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்தி ஆளுகிறோம் என்றால், நம்முடைய அறிவு நமக்கு சரியா பயன்படுத்துதுன்னு அர்த்தம். எதுக்குங்க தமிழன் கண்டுபிடிச்ச உயர்வான பண்டிகை, அதுல போகி அப்படின்னு ஒரு ஒரு நாள குறிச்சு, டேய் உன் வீட்லயும், உன் வாழ்க்கையிலயும், உன் மனசுல இருக்கிற குப்பைகள், தேவையில்லாதவைகள், பழமையானவைகள், முடிந்து போனவைகள், பயன்பாட்டுக்கு உதவாதவைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிடா. வலையிலிருந்து அவ்வளவு சின்ன மீன்களையும் தூக்கி திரும்ப அவன் கடல்ல போட்டான் பாரு. அதுபோல இந்த பூமியில இருந்து எடுத்தல நீ திரும்ப தூக்கி எறிடா. ஒவ்வொரு வருஷமும் உன் வாழ்க்கையில இருந்து சிலவற்றை தூக்கி மீண்டும் எங்கிருந்து எடுத்தியோ அந்த பூமியில வீசி எறிகிற. வீசி எடுத்து போடுற அந்த மனசு வரணும் உனக்கு. தேவையோ தேவையில்லையோ எதுக்கு போடணும்? இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும்னு புடிச்சு வைக்கேன்னா, அது நாளைக்கு உன்ன போக விடாம புடிச்சு வச்சுக்கும். நீ போறதுக்காக தான் வந்திருக்கிற. நீ வந்ததே போறதுக்காக தான் வந்திருக்கிற. எங்க இருந்து வந்தியோ அங்க நீ போணும். உன் பயணம் லேசா இருக்கணும், சுகமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். எதுவுமே இங்க புடிச்சு உன்னை இழுத்து வைக்க கூடாது, நிறுத்தக்கூடாது. எப்படி ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் லேசான உடை, எந்த பாரத்தையும் சுமந்துக்காம எவ்வளவு தன்னை ஃப்ரீ பண்ணிக்கணுமோ அவ்வளவு ஃப்ரீ பண்ணிக்கணும் ஓடுவானோ. அதுபோல லைஃப் இஸ் எ ஜர்னி. வாழ்க்கை ஒரு பயணம். நீ ஒரு வாழ்வியல் பயணி. நான் தான் சொல்றேனே, இந்த பூமிய ஜஸ்ட் எ விசிட் அவ்வளவுதான். இந்த பூமியில உன்னுடைய பிறப்பு என்பது, உன்னுடைய வாழ்க்கை என்பது ஜஸ்ட் எ விசிட். ஜஸ்ட் வந்திருக்கிற போற அவ்வளவுதான். எதுவும் உன்னுடையதல்ல. எவரும் உன்னோடு வரவில்லை. எவரும் உன்னோடு போகப் போவதில்லை. யாரோடு யார் வந்தது? நீ போகும்போது யாரோடு யார் செல்வது?
எவ்வளவு அரிய உண்மையை பாடியிருக்கான். யார் உன் கூட வந்தது? யார் உன் கூட போக போறது? தனியா வந்த, தனியா போக போற. உன் அறிவ உன் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துற? எதுக்கு இவ்ளோ சோகம், இவ்ளோ வருத்தம், இவ்ளோ பாரம், இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ போராட்டம்? அ? ஆம்பளைங்க பேண்ட்ட போட்டு பெல்ட் இழுத்து கட்டுற மாதிரி பிரச்சனை போராட்டங்கள அப்படியே போட்டு இழுத்து கட்டிக்கிறது. பெண்கள் எல்லாம் சேலைய போத்தி கட்டி இழுத்து கட்டிக்கிற மாதிரி பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இழுத்து போட்டு கட்டிக்கிறது, சுத்திக்கிறது. வேணாம். தெளிவாயிடு. வாழ்க்கை சுகமாக, இன்பமாக, லேசாக வாழ வேண்டியது. அப்படி வாழ்வதற்குத்தான் அறிவு. அப்படி என்னை வாழ வைக்காத எதுவும் அறிவு அல்ல. அறிவு என்பது ஆகாசத்துல கோட்டை கட்டுறதுக்கு இல்ல. அடுத்தவங்க முன்னாடி பிரம்மாண்டமா காமிச்சுக்கிறதுக்கு, பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல. ஷோ காட்டுறதுக்கு இல்ல. வாழ்வதற்கு. அனைத்து சிறிய மீன்களையும் திரும்ப கடலில் எறிந்துவிட்டு, பெரிய மீனை சிரமமின்றி தேர்ந்தெடுத்தான். அத முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு பாருங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். இது கூட எல்லாரும் கேட்க மாட்டாங்கடா. இத கூட எல்லாரும் கேட்க மாட்டாங்க. இத கூட எல்லாரும் ஒத்துக்க முடியாது. இது கூட எல்லாருக்கும் ஏற்காது. இந்த அறிவு கூட எல்லாருக்கும் பொருந்தாது. இத கூட எவனுக்கு கேட்கக்கூடிய தன்மையிலான காது இருக்கிறதோ, எவனுக்கு இந்த அறிவை உள்வாங்கக்கூடிய திறன் உள்ள காது இருக்கிறதோ, அவன் கேட்கட்டும். இது கூட எப்படி முடிக்கிறாரு பாருங்க. இது கூட எல்லாருக்கும் பொருந்தாதுடா. எல்லாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டான். இத ஒத்துக்க மாட்டான். இத கேட்க மாட்டான். இத ஏத்துக்க மாட்டான். காதுள்ளவன் கேட்கட்டும். கேட்பதற்கான திறன் இருப்பவன், கவனிப்பதற்கான திறன் இருப்பவன், இந்த உண்மையை ஒத்துக்கொள்வதற்கான ஞானம் இருப்பவன் எவனோ அவன் கேட்கட்டும். மத்ததெல்லாம் மாடா ஒழிக்கும், நாயா ஓடும், கழுதையா சுமக்கும். அது அப்படிதான் போவும். மனிதர்கள் அப்படி வாழ்வதற்கானவர்கள் அல்லவே. என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க. எதை கத்துக்கிறது? கத்துக்க கத்துக்க என்ன ஆகணும்? சுகமாகணும், லேசாகணும், இளைப்பாறுதல் ஆகணும், இன்பமாகணும், மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி அடையணும். தேவையில்லாதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். தேவையானதை மட்டும் வச்சுக்கணும். கசடுகளை அறுத்தல் தான், கழிவுகளை நீக்குதல் தான், தேவையற்றவைகளை விட்டு விடுதல் தான் சரியான கற்றல். அதனால சொல்லிருக்கிறேன். ஞானம் என்பது மேலும் மேலும் பூட்டிக் கொள்வது, போர்த்திக் கொள்வது அல்ல. ஏற்கனவே இருக்கிறது தேவையில்லாதெல்லாம் அவிழ்த்து போட்டுன்னு வந்து அம்மனமானேனா நீ ஞானிதான். அம்மனத்தை போன்ற சுகம் எது? ஒரு நாளைக்கு நீங்க அப்படி இருந்து பாருங்க தெரியும். அம்மன மாதிரி சுகம் எதுனா இருக்குதான்னு பாருங்க. நீங்க தான் விடவே மாட்டேங்கிறீங்களா? அவுக்கவே மாட்டேங்கிறீங்க எதையும் வாழ்க்கையில. அத்தனையும் முடிச்சுக்கு மேல முடிச்சு போட்டு அவ்வளவு போராட்டமாக்கிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இயேசு குருவுக்கு நன்றி. அவருடைய ஞானத்திற்கு நன்றி. அவருடைய உணர்வுக்கு நன்றி. மீண்டும் இந்த ஒரு முறை இந்த வாக்கியத்தை நானு உங்களுக்காக படிச்சு முடிக்கிறேன். மனிதன் ஒரு அறிவார்ந்த மீனவனை போன்றவன். அவன் கடலில் வலையை வீசி சிறிய மீன்களால் நிறைந்த வலையை எடுத்தான். அவற்றுள் அந்த மீனவன் ஒரு நல்ல பெரிய மீனை கண்டான். அவன் சிறிய மீன்கள் அனைத்தையும் கடலில் எறிந்துவிட்டு பெரிய மீனை சிரமமின்றி தேர்ந்தெடுத்தான். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்கட்டும். எதனை தேர்ந்தெடுத்தால் எதனை தேர்ந்தெடுத்தால் நீ நீயாக இருந்து உன்னுடைய இந்த மனித நிலையை கடந்து தெய்வ நிலைக்கு நீ செல்ல முடியுமோ அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான தான் வாழ்க்கை. அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான திறன் தான் அறிவு. அதில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றதெல்லாம் அதன் போக்குல விடு. வரட்டும் போட்டோம். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அது பாட்டுல அது போட்டோம்.
அனுபவிக்கிறே கடந்து போயிட்டோம். சிற்றின்பங்களை அனுபவிக்கிறே கடந்து போயிட்டோம். ஓடும் மீனெல்லாம் ஓடட்டும். விட்டுட்டு பாரு. ஜஸ்ட் விட்டுட்டு பாரு. நீ யாரு? எதுக்கு வந்திருக்கிற? உன்னை இந்த பூமியிலிருந்து நீ செல்லும்போது, உன்னை மேன்மைப்பட்ட அடுத்த கட்ட நிலைக்கு உன்னை ஈடேற்றிக் கொண்டு செல்வதற்கு எது தேவையோ, அத மட்டும் நீ தேர்ந்தெடுத்து வாழப் பாரு. புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.